அண்ணனுக்கு சும்மாவா அந்த பேரை எல்லாரும் சேர்ந்து வச்சாங்க. அண்ணன் சாதாரண சண்முகம் இல்லடா, சரக்கு சண்முகம். அண்ணனுக்கு கூவத்தூர் ஞாபகம் உள்ள புந்து ஆடு ஆடுன்னு ஆடி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒரு உரிமையோட கேட்டிருக்காரு அண்ணன். அப்போ உங்களுக்கு பூரா நினைப்பு தாரா மேலதான் இருந்திருக்கு இல்லையா? அண்ணன் இன்னும் பாட்டை மட்டும் தான் பாடல. என் தாரா என் தாரா நீயே என் தாரா உள்ளுக்குள்ள பாடிக்கிட்டு இருப்பாரு, வெளியில நமக்கு கேட்காம பாடிக்கிட்டு இருப்பாரு. ஆனா நினைச்சு பாருங்க ஐயா எடப்பாடியோட நிலைமைய. அவர் கேட்பாரா மாட்டாரா? இந்த நேரத்துல எலெக்ஷன் டைம்ல உங்களுக்கு பொம்பளை சோக்கு கேக்குதா? சிவி பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு இல்லவா? அவர் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் என்னைய பத்தி என்ன நினைப்பாங்க? அவர் கேட்பாருல்ல, என்னை இனிமே எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க? எடப்பாடி பழனிசாமின்னு கூப்பிடுவாங்களா, இல்ல ஏற்பாடு பண்ற பழனிசாமின்னு கூப்பிடுவாங்களா? ஏன்டா இப்படி பண்ண? மைண்டு வாய்ஸ் எடுத்து மைக்கில் அத்தனையும் பேசி வச்சு இப்படி நாசம் பண்ணிட்டிய அப்படின்னு புலம்பிட்டு இருக்காராம். பாத்துருவோமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோபி. எல்லாருமா சேர்ந்து இப்ப சிவி சண்முக அண்ணனுக்கு எதிரா ஒரு பெரிய ஒரு இதையே பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்ப்பாட்டம், போராட்டம், கண்டனம். நான் தெரியாம கேட்கிறேன், ஒரு மனசே அவர் மனசுக்குள்ள இருக்கிற ஆசைய வெளியில சொல்லக்கூடாதா? ஒளிவு மறைவு இல்லாம ஓப்பன் ரிலேஷன்ஷிப்ல இருக்காப்புல மக்களோட. நல்லா தெரிஞ்சுங்க, அவங்க கூட இருக்கிறாரு. அவங்க அத மக்கள், நீங்க தானே சொல்லியிருக்கீங்க எங்க கிட்ட எதுவா இருந்தாலும் தலைவர்கள் ரொம்ப அப்படியே திறந்த மனசா இருக்கணும்ட்டு. மனசை திறந்ததுக்கான இப்படி போட்டு அடிக்கிறிய? அவரு நினைச்சு பாருங்க. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, திரிஷா தானே ட்ரெண்டிங்கு. இதெல்லாம் புதுசா நயன்தாராவுக்கு மறுபடியும் யூட்டர்ன் அடிச்சு போறாங்க. நயன்தாரா இதுக்கு முன்னாடி ட்ரெண்டிங்ல இருந்தாங்கதான், ஆனா இப்போதைக்கு கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்கிறது திரிஷா தானப்பா. சில பேர் இன்னமும் கேட்குறாங்க, ஏன் சார் நயன்தாராவே தான் வேணுமா? ஏன் இந்த மிர்னா தாக்கூர் அது பேரை சொன்னா கூட கோச்சுக்கிறாங்க இங்க. மிர்னா தாக்கூர், ஸ்ரீலீலா, கயாடா லோகூர், அதெல்லாம் உங்களுக்கு அண்ணன் நயன்தாராவுக்கு அப்புறம் வேற யாரையுமே மனசுல நினைக்கலன்னு நினைக்கிறேன். நான் தெரியாம தான் கேட்கிறேன், நயன்தாரா என்ன விற்பனை பொருளா என்ன? ஏதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ல ஏதாச்சும் போட்டிருக்காங்களா என்ன? இல்லப்பா, இப்போ ஜென்ரலாவே எல்லாருக்குமே ஒரு நடிகைன்னா ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை, அவங்க அது ஒரு ப்ரொஃபஷன், அவ்வளவுதான். எல்லா ப்ரொஃபஷன்லையுமே கேடுகட்ட விஷயம் இருக்கு, நல்ல விஷயமும் இருக்கு. ஆனா இதுல முட்டி மோதி முன்னாடி நின்று ஒரு ஸ்டார் லீடர் ஆகுறதுக்கு இப்ப எடப்பாடி ஐயா அரசியல்ல எப்படி பெரிய ஆளா வந்திருக்கிறார் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி அவர் வர்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுற இந்த இடத்துக்குன்னா, சினிமால இந்த இடத்துக்கு ஒரு லேடி வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும். வெறும் இப்ப ஆனா பிரிச்சுக்கிட்டாங்க நல்லா. பாஜக நயனாரனே திரிஷாவை அவர் வச்சுக்கிறேன்ட்டாரு ப்ரமோஷனுக்கு. நல்லா கேட்டுங்க, இவங்க ப்ரமோஷனுக்கு. ஆனா அவங்க இங்க இந்த பக்கம் சிவி சண்முகன்னு நயன்தாரா எவ்வளவு நாளா உள்ளுக்குள்ள ஆசைன்றது தெரியல. இதுல தொகுதியில வேணா இவங்களுக்கு பிரச்சனை வருமே தவிர இந்த பங்கீட்டுல எந்த பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஒத்துமையா இருப்பாங்க போல. நீ பாதி, நான் உனக்கு இது எனக்கு அது. இப்ப நயன்தாரா கிட்ட போயிட்டாங்க. சார் நயன்தாரா ஒரு நடிகைன்றது அப்புறம், அவங்களுக்கு ஃபேமிலி ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் இருக்காரு, 2 குழந்தைய இருக்கு. சரகசி பண்ணி பத்தாங்களோ வேற எது மூலியமா பத்தாங்களோ அது அவங்க இஷ்டம். ஆனா அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கு, அது ஒரு ஃபேமிலி. ஒரு எந்த நினைப்புமே கிடையாதுல்ல நமக்கு. அப்படியே உள்ளுக்குள்ள எந்நேரம் அப்படியே வெளியிலேயே இவ்வளவு பேசுறாங்க, உள்ளுக்குள்ள எவ்வளவு கேவலமா பேச. இந்த லட்சணத்துல அதிமுக பெண்கள் பாதுகாப்புக்காக போராடுது. அதிமுக இவர் சார் சட்டத்துறை அமைச்சர் சார், அதிமுக ஆட்சி காலத்துல என்ன லட்சணத்துல இருந்திருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. சட்டத்துறை அமைச்சர் எவ்வளவு ஈஸியா அவங்கள தூக்கி போட்டு எனக்கு நயன்தாரா வேணும், உனக்கு நயன்தாரா வேணும்னா நீங்க நயன்தாரா உங்க நயன்தாரா அதே ஃபீலிங்ல இருந்தா பிரச்சனை இல்லையே. எனக்கு சிவி சண்முகம் வேணும் அப்படி நயன்தாரா ஃபீலிங்ல இருந்தா யாரும் உங்களை தடுக்க போறா? நம்ம வீட்டுக்குள்ள நம்மளை சேர்க்கறதே பெரிய விஷயம். போஸ்டிங்கு, பவர், பணம் 3 இல்லைன்னா நம்ம நிலைமை என்னன்றதை யோசிச்சு பாருங்க. நம்ம பிஹேவியருக்கு ஓட்டு போட்டு உங்களை எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த எலெக்ஷன்ல சீட்டை வேற கொடுக்க போறாங்க. இல்ல இத பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கை தட்டுறாங்க. யாருக்குமே கூச்சம் வெக்கம் எதுவுமே கிடையாது. இல்ல ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு பொம்பளை எப்படி பேசுறாள் ஐயா, கூட்டத்துக்குள்ள ஒரு 4 சவத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு குரூப்புக்குள்ள நமக்குள்ள காசிப்பு, அதுக்கப்புறம் ஜோக்குன்னு நினைச்சு நம்மளா அடிக்கிற சில கேவலமான விஷயங்கள்,
நம்ம பேசுற சில கேவலமான வார்த்தைகள், ஒப்பீடுகள் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு க்ளோஸ் சர்க்கிள்ல வந்து இருக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அது ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும். ஒரு பப்ளிக் ப்ரொஃபைல் பப்ளிக் பிளேஸ்ல எதுக்காக? எலெக்ஷனுக்காக வந்து உட்கார்ந்துருக்க. நல்லா கேட்டுக்க, எலெக்ஷனுக்காக வந்து உட்கார்ந்து மற்ற நேரங்களில் பரவாயில்ல, ஒரு கண்டனம், ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், நக்கல் நையாண்டி எல்லாம் இருக்கு. எதை நக்கல் நையாண்டி பண்ணியிருக்கணும்? இப்ப அவர் எதை எதுக்கு சொன்னார்னா, கனவு காண, அவங்க கனவை சொல்லுங்க. அதாவது ஸ்டாலின் ஐயா இருக்காரு, உங்க கனவை சொல்லுங்கள் அப்படின்னு இருக்கு. கனவு காணுங்கள்ன்றதை காட்டி கனவை சொல்லுங்க. முதல்ல இது ஒரு படி மேல போயிட்டு என்னது கனவை சொல்லி நீ என்ன பண்ண போற? என்ன ஏதுன்னே தெரியாம வேலை. அதான் கனவை காண்றது அவனுக்குள்ள இருக்கும். கனவை சொல்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மைல் ஸ்டோனை செக் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா? நீங்க என்ன சொல்லிருக்கலாம், எனக்கும் ஒரு கனவு இருக்கு. உண்மையில ஒரு நல்ல அரசியல்வாதி, அது ஆட்சிக்கு வர துடிக்கிற அரசியல்வாதி, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற ஒரு அரசியல்வாதி. நம்ம வந்தா தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிவு பிறக்கும். நம்ம வந்தா தான் இந்த மக்களோட கஷ்டம் தீரும். நம்மளாலதான் இந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும் நினைக்கிற ஒரு அரசியல்வாதி. நான் சி.வி. சண்முகனை பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன கேட்டிருக்கேன் நியாயமா? எனக்கு ஒரு கனவு இருக்கு, மருத்துவமனையெல்லாம் இலவசமா இருக்கணும் மக்களுக்காக. மருத்துவ தரமெல்லாம் தனியார் மருத்துவத்துக்கு அப்படியே இணையா இருக்கணும். ஸ்டாலினால கொண்டு வர முடியுமா? எனக்கு அந்த கனவு இருக்கு, நிறைவேற்ற சொல்லுங்க ஸ்டாலினை சொல்லலாம். கல்வி நிலையங்கள் வேறுபாடு இருக்கக்கூடாது. சிபிஎஸ்இ அந்த தனியார் பள்ளிக்கூடமும் அரசாங்க பள்ளிக்கூடமும் ஒரே மாதிரி இருக்கணும். கனவு காணணும். நான் என்னோட கனவு அது. நிறைவேற்ற முடியுமா? ஸ்டாலின் நிறைவேற்றுவாரா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கணும். பாலியல் விஷயத்துல சீண்டல்ல ஈடுபடுற ஒவ்வொருத்தனையும் தூக்குல நடு ரோட்ல தொங்க விடணும். அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரணும். ஸ்டாலின் செய்வாரா? என்னோட கனவு அதுதான். ஊழல் வாங்கக்கூடாது, லஞ்சம் இருக்கக்கூடாது. யாரு ஊழல் செய்யறாங்களோ, யாரு லஞ்சம் வாங்குறாங்களோ, யாரு வந்து சட்டத்துக்கு விரோதமா நடந்துக்கிறாங்களோ அத்தனை பேரும் தூக்கி ஜெயில போடணும். ஒரு பய வெளியில வரக்கூடாது. அந்த கனவு எனக்கு இருக்கு. இதையெல்லாம் பேசியிருந்தாரு அப்படின்னா உண்மையில சந்தோஷப்பட்டிருப்போம், கை தட்டி இருப்போம். அதான ஒரு அரசியல்வாதிக்கு அழகு. அதைத்தானே செய்யணும். கனிம வள கொள்ளையை தடுக்கணும், ஆத்து மணல் அல்றதை தடுக்கணும். எவனு தேவை, அதாவது இந்த ஒன்னா சேர்ந்து மக்களை ஏமாத்துறாங்க இல்லைங்களா, அவங்க அத்தனை பேரும் தண்டிக்கப்பட வேண்டியது. இன்னும் சொல்ல போனா மேடை ஏறி போய் பேசினா அரசியல்வாதிகள் யாரும் அடுத்த எலெக்ஷன்ல போட்டி போட முடியாது, இருக்கிற பதவி பறி போயிடும். அப்படியெல்லாம் சட்டம் கொண்டு வரணும். நாடு செழிப்பா இருக்கணும், ஒருத்தர் உண்மையா இருக்கணும், எவனும் ஏமாற்றக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷன்ல புரூட்டல் மர்டர் நடக்கக்கூடாது. இப்படி எல்லாம் வந்து கனவு நான் காண்றிருக்கேன். இதுதான் என்னுடைய கனவு அப்படின்னு ஒருவேளை ஐயா சி.வி. சண்முகம் சொல்லி இருந்தாருன்னா பொறுமை, ஐயாவை தூக்கி வச்சு சத்தியமா பேசியிருக்கலாம். ஆனா நம்ம நினைப்புலாம் எங்க இருக்கு? விக்னேஷ் சிவன் வீட்டுக்குள்ள இருக்கு. இப்ப ஒரு பேச்சுக்கு எனக்கு நயன்தாரா வேணும், எங்க போய் கேட்டு பாரு, போய் கேட்டு பா. விக்னேஷ் சிவன் வீட்டுல போய் வழக்கமா தட்டி விழுகும். நெசமா சார்? எப்படி எப்படி நீங்க எல்லாம் எந்த முகத்தை வச்சுட்டு மறுபடியும் ஓட்டு கேட்க போவீங்க? அது பெண்கள்கிட்ட ஓட்டு கேட்க போவீங்க? நீங்க எல்லாம் பெண்களோட மரியாதையை காப்பாத்துறீங்க, நீங்க எல்லாம் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ப சொல்றீங்க. நீங்க எல்லாம் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பீங்க. எதுல முன்னுரிமை கொடுக்குற? அதுதான் இங்க இருக்கிறதுலே பிரச்சனை, வேற எதுவும் கிடையாது. நீங்க நல்லா என்ன வேணாலும் பேச, அதாவது உங்களுக்கு கை தட்டத்துக்கு ஒரு கூட்டம் இருக்கு. இப்ப இவங்களுக்கு என்னன்னா, எப்படியாவது பாஜக இதுல இருந்து தனியா வந்து நம்ம தனியா தெரியும், நம்ம எப்படி எல்லாம் அவங்கள வந்து பண்ணலாம், நம்ம எந்த அளவுக்கு கீழ்த்தரமா இறங்கலாம். சார் ஒரு அமைச்சர், ஒரு சாதாரண பேச்சாளர் இதை பேசிதான் பரவாயில்ல. அதிமுகவோட அவங்க எல்லாம் உண்மையில கொஞ்சம் டீசெண்டா பேசுறாங்க சார். அங்க இருக்கிற அந்த பேச்சாளர்கள்லாம், அந்த செய்தி தொடர்பாளர்கள், அந்த ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாம் உண்மையில அவங்களோட அந்த இதை அறிஞ்சு பேசுறாங்க. நாம எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை பேசுறா கண்ணியமா இருக்கும். அதுக்குள்ள பேசுறதுக்கு வேற விஷயம், உங்களுக்கு கனவுக்கு வேற மைண்டுக்கு என்ன எந்நேரம் எதை மனசு நினைக்குதோ அதான சார் வார்த்தையில வரும். எவ்வளவு கேவலமா இது வரைக்கும் எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு தலைவர், நயனாரண்ணன் சொன்னாரு திரிசா, நயனாரண்ணன் சொன்னாரு. இப்ப அவங்க கூட சேர்ந்ததுனால நீங்க எப்படி இருக்கீங்களா, இல்ல நீங்க எப்பயுமே இப்படித்தான் இப்ப அவங்க கூட சேர்ந்ததுனால அதை வெளியில சொல்றீங்களா? எனக்கு புரியல. ஏன் அவங்களுக்கு எல்லாம் மரியாதை இல்லையா? நடிகர்களுக்கு மரியாதை இல்லையா? நடிகர்களுக்கு மரியாதை இல்லையா? அவங்க எல்லாம் என்ன எழுதி உங்கள்ட்ட கொடுத்துட்டாங்களே, எங்களை நீங்க என்ன வேணாலும் பேசலாம், உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு, எழுதி கொடுத்த. உங்க வீட்டு பொம்பளையில பேசினா எப்படி இருக்கும்? யார் வீட்டு பொம்பளையில பேசினாலும் எல்லாருக்கும் கோபம் வரும். அதே மாதிரி அவங்களுக்கு வரும்ல. அவங்க மட்டும் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு எனக்கு நயன்தாரா எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் உங்களுக்கு கேட்கறதுக்கு, உங்களுக்கு காண்றதுக்கு கனவுக்கு வேற விஷயமே இல்லையா என்ன?
உண்மையில இதெல்லாம் பேசிவிட்டு மறுபடியும் ஜாலியா உட்கார்ந்து இருப்பாங்க. இனிமேல் எங்கேயாச்சும் இந்த போராட்டம் போர்க்காலம் இந்த திமுக பாலியல் அது இது லொட்டு வெளியில இவ்வளவு பேசுற உள்ளுக்குள்ள என்னென்ன பண்ணிருப்பிய அப்படின்னு நான் கேட்கல சார், வெளியில எல்லாரும் கேட்கறாங்க. சிவி சண்முகனுக்கு ஒரு ரிக்வஸ்ட், இதை தயவு செய்து நீங்க நிப்பாட்டிடாதீங்க. எவன் என்ன சொன்னாலும் சரி, உங்க மனசு எனக்கு தெரியுது, உள்ளது அப்படியே. யாருக்காகவும் எக்காரணம் கூட உங்க குணத்தை நீங்க மாத்திக்காதீங்க, உங்க பழக்க வழக்கத்தை மாத்தி எப்படி ஓப்பனா பேசுறதையும் மாத்திக்காதீங்க. அது எல்லாருக்குமே நல்லது. எங்க இருக்க எல்லாருக்குமே சொல்ல மாட்டேன், எல்லாருக்குமே நல்லது. இப்படியே எல்லாரும் தெரிஞ்சீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் அவங்க ஆசை நிறைவேறு. நன்றி.